வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் நம்ம ஒரு சோகமான செய்தி தான் பார்க்க போகிறோம். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா சினிமா துறையில் ஏகப்பட்ட திரைப்பிரபலங்கள் மரணம் அடைந்துக்கிட்டே போகிறாங்க. இது ரசிகரிடம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த 2024 பார்த்தீங்கன்னா சினிமா துறையில் நம்ம முக்கியமான திரைப்பிரபலங்களை இழந்துக்கிட்டே வரோம். அப்படி சொல்லப்போனோம் என்றால் மயில்சாமி, மனோபாலா, விஜயகாந்த் போன்ற முன்னணி நடிகர்கள் எல்லாமே திடீரென இறந்து போவது ரசிகரிடம் தொண்டர்களிடம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்தது. இந்த நிலையில் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இப்போது ஒரு பிரபல இயக்குனர் மரணம் அடைந்து போயிருக்கிறாரு. இவருடைய மரணம் சினிமா ரசிகரிடம் பிரபலங்களிடையும் பார்த்தீங்கன்னா அதிர்ச்சியையும் அவங்க குடும்பத்தினருக்கு மிகப்பெரிய ஒரு வேதனையும் அளித்து வருது. இதனால் இவருக்கு பார்த்தீங்கன்னா ரசிகர்கள் எல்லாருமே இணையதளத்தின் வாயிலாக ஆழ்ந்த இரங்கலை சொல்லிட்டு வராங்க. யார் அவர், அவருக்கு என்னாச்சு, அவர் எதனால் இறந்து போனார்னு இந்த வீடியோவில் பல்வேறு சந்தேகங்களும் அவருடைய மருத்துவ அறிக்கையும் வெளியிட்டிருக்காங்க. வாங்க என்னன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பல் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பெரும் அதிர்ச்சி. படப்பிடிப்பு ப்ரமோஷனில் ஈடுபட்ட பிரபல இயக்குனர் திடீரென மாரடைப்பு காரணமாக இறந்து போயிருக்கிறாரு. 2012 கார்த்தியை வைத்து சகுனி படத்தை இயக்கியிருந்த சங்கர் தயாள். சென்னை எம்ஜிஆர் நகரை சேர்ந்த இவர் தற்போது யோகி பாபுவை வைத்து குழந்தைகள் முன்னேற்ற கழகம் என்ற படத்தை முடித்திருக்கிறார். மேலும் படத்தை விரைவில் திரைக்கு கொண்டு வர படக்குழுவினர் முயற்சி செய்து வருகிறாங்க. இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா இன்று மாலை 4 மணி அளவில் சென்னை நுங்கம்பாக்கத்தில் படத்தின் ரிலீஸ் தேதி மற்றும் படம் குறித்து சுவாரஸ்யமான தகவல்களை குறித்து பத்திரிகையாளர் சந்திப்பில் படக்குழுவு ஏற்பாடு செய்திருந்தது. இந்த நிலையில் திடீரென நெஞ்சுவலி ஏற்பட்டதால் பத்திரிகையாளர் சந்திப்பதற்கு முன்பாகவே கொளத்தூரில் உள்ள பிரசாந்த் மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டிருந்தார். அவரை பரிசோதித்த டாக்டர்கள் உடனடியாக ஆஞ்சியோகிராம் பரிசோதனை செய்ய வேண்டும் என தெரிவித்திருந்தாங்க. அதற்கு உறவினர்கள் அனுமதி அளித்து அதற்கான பணிகள் துவங்கிய நிலையில் அதற்கான பணி துவங்கியவுடன் அவர் சுயநினைவிலிருந்து இறந்து விட்டதாக டாக்டர்கள் பார்த்தீங்கன்னா தெரிவித்திருக்காங்க. தற்போது அவர் மருத்துவமனையிலிருந்து எம்ஜிஆர் நகரில் உள்ள அவரது இல்லத்திற்காக அழைத்து செல்லப்பட்டிருக்காங்க. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அங்கு அவருடைய உடல் வைத்து இறுதி அஞ்சலி செலுத்தப்படும் என்று அவங்களுடைய குடும்பத்தினர்கள் தெரிவிச்சிருக்காங்க. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா சமீப காலமாக இந்த மாரடைப்பு காரணமாக தான் நிறைய பிரபலங்கள் தொடர்ந்து வரிசையாக இறந்து போகிறாங்க. டேனியல் பாலாஜி இவர்கள் எல்லாருமே சிறிய வயதிலே இறந்து போனவங்க. லொல்லு சபா சேசு அவர்களும் மாரடைப்பு காரணமாக தான் இறந்து போனாங்க. இப்போது பார்த்தீங்கன்னா யோகி பாபு, கார்த்தி அவர்களாக இவருக்கு நேரில் போய் அஞ்சலி செலுத்திருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.